ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 11 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க மீனாவை காணும்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாருமா வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்போ மனோஜ், விஜய் அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, இது என்னமோ புது காம்பினேஷனா இருக்குது. தோசைக்கு ரசம் ஊத்தி சாப்பிடுறது நல்ல புளிப்பா, அதுவும் நல்லா தான் இருக்குன்னொடனே இப்போ மனோஜ் சொல்றாரு, ஆமா இல்லம்மா இது புதுசா இருக்குல்ல இப்படி ரசம் ஊத்தி சாப்பிடுறதுன்னொடனே இப்போ ரோகிணி சொல்றாங்க, அது ரசம் இல்ல சாம்பார்னோடனே என்னது சாம்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரவியே ஷாக் ஆயிடுறாரு. என்ன நீ தண்ணி இவ்வளோ தண்ணியா இருக்குது அப்படின்னு. அப்புறமா அந்த சட்னி எடு, அந்த தேங்காய் சட்னி கூட நல்லா தான் இருக்குன்னொடனே அது தேங்காய் சட்னி இல்ல புதினா சட்னினோடனே புதினா சட்னியா அப்படின்னு. இல்ல அது கொஞ்சமா தான் இருந்துச்சு புதினா, அதனால தான் அந்த மாதிரி அரைச்சிருக்கேன்னொடனே சரி இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்குன்னொடனே அந்த ஊறுகாய் மீனா செஞ்சது அப்படின்னோடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. இப்போ அண்ணாமலை மட்டும் சாப்பிடாம மீனாவை வந்து காணும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ முத்து வந்துட்டு காலையில நடந்ததெல்லாம் அண்ணாமலை கிட்ட சொன்னோனே அண்ணாமலை திட்டுறாரு. ஏன்டா நீ இப்படி பண்ணுன அப்படின்னு. அப்ப பார்த்து சீதா வர கால் பண்ணி இந்த மாதிரி அந்த வட்டி வசூலிப்பான்ல அவன் வந்திருக்கிறான், ஒருவேளை அவன் தான் அக்காவை எதுவும் செஞ்சிருப்பானோன்னு பயமா இருக்குமாமான்னொடனே நான் போறேன்னு சொல்லிட்டு முத்து இங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்குள்ள இங்க விஜயா வந்து அண்ணாமலை திட்டுறாரு, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறியா, அவளை ஏன் நீ அந்த மாதிரிலாம் திட்டுற அப்படின்னா. அப்போ மனோஜ் வந்து விஜயாவை தனியா கூட்டிட்டு போய் அவ ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாலாமா, அவங்க வீட்ல வர ஏற்கனவே அவங்க அப்பா ட்ரெயின்ல போய் விழுந்திருக்காருல்ல, அது மாதிரி கூட இவ போய் எதனாச்சும் செஞ்சிருப்பாளோ, அவருக்கு பயமா இருக்குது, எதுக்கு எதனாச்சும் லெட்டர் இருக்கான்னு பாருங்கம்மான்னு சொல்லிட்டு அவன் மனோஜோட ஒரு பக்கம் பயம் காட்டியிருக்காரு. இங்க முத்து இங்க போனா அவங்க யாரும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டு போனா அங்க அவர் கை கால்லாம் கட்டு போட்டு ஆக்சிடென்ட் ஆகி உட்கார்ந்துருக்கிறாரு. அண்ணே வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அப்புறம் யாரும் வட்டி தர மாட்டாங்க அப்படின்னோடனே இப்போ முத்துக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்ப பார்த்தா அண்ணாமலை கால் பண்ணி பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துற அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே சிட்டி வந்து சத்யா கிட்ட உங்க மாமா மேலதான் டவுட்டா இருக்குது, அவர் நல்லா குடிச்சிட்டு எதனாச்சும் செஞ்சு வச்சிருப்பாரு, நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு சத்யாவை நல்லா ஏத்தி அவர் ஒரு பக்கம் அனுப்பி விடுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் சத்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் முத்துவும் அவரோட ஃப்ரெண்டும் உள்ள வராங்க. வந்து என் ஒய்ஃபை காணணுன்னே, டேய் சத்யா இவன் இங்க என்ன பண்றா அப்படின்னோடனே இப்போ சத்யா இவங்களை பார்த்தோன்னே இவர் தான் எங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து வீட்டுக்கு வர்றாரு. அப்போ மீனா தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. மீனாவை பார்த்தோன்னே அப்படியே இதாகிறாரு. அப்போ மீனாவை அப்படியே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.